சீமான் டக்குன்னு அங்கே மேடையிலிருந்து கோபமாக இறங்கி போக வேண்டிய காரணம் என்னவா இருந்துச்சு? காரணம் ஆளும் கட்சி தான். ஆளும் கட்சியின் சார்பாக ஆளும் கட்சியை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருப்பதால், அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களையும், அராஜகங்களையும் இந்த மண்ணுக்கு எதிராக செய்யக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் ஒரே கட்சி நெஞ்சுரத்தோடு எதிர்த்து கொண்டிருக்கிறதுன்னா, அது நாம் தமிழர் கட்சி தான். அதோட இப்போ நீங்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நேராக நின்று நீங்கள் எத்தனையோ பேரை வச்சு நீங்கள் வந்து உங்கள் கூட க விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அவர்கள் கூட இருந்து கொண்டு எல்லாருக்குமே தெரியும், அந்த போராடக்கூடிய மக்களுக்கும் தெரியும், இவர்களெல்லாம் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அணி சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லாம் கூட்டுக்கலவாணிகளும் தெரியும். தெரிஞ்சு அவர்கள் யாருமே அவங்கள மதிக்கல. இருந்தாலும் அவர்களை வைத்து அதை மடமாற்றம் செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் நேரடியாக அண்ணன் சீமான் அவர்கள் சென்று அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ச்சியாக அவர்கள் கூட நின்னாங்க. கடைசியா அவர்களை கொண்டு போய் கைது செய்யக்கூடிய இடத்துக்கு போகும்போது அண்ணன் அவர்கள் போய் காவல்துறையுடன் நேருக்கு நேராக நின்று அவர்களிடம் விவாதம் செய்து அவர்கள் அடுத்து விடுவிக்கப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்குது. என்னடா தினசரி மக்களோடு இருக்கிறாரு, தினசரி மக்கள் போராட்டத்துக்காக நிற்கிறாரு, இவர் என்னெல்லாம் செஞ்சு இவரை வந்து கலைப்படை செய்யலாம், சோர்வடை செய்யலாம், இல்லை மக்களிடமிருந்து இவரை அப்புறப்படுத்தி போடலாம், ஒவ்வொரு நாளும் திட்டம் போடுறாங்க. அதில் ஒவ்வொரு கட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து விஜயலட்சுமி அவர்களை பற்றி பேசினா, அவதூறு பேசினா இருக்கட்டும், இல்லை கட்சியில் உள்ளவர்களை திட்டுறான்னு சொல்ல இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றா செஞ்சுட்டு எல்லாமே வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுத்துச்சு. அப்போ அதன் நீட்சியாக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஆளுங்களை அனுப்புகிறாங்க.